ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பாப்லோ எஸ்கோபர் அப்படின்னு சொல்லப்படுற போதைப்பொருள் கடத்தலின் மன்னர்களின் மன்னன் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் உலகத்தில் சொல்லப்படுற பாப்லோ எஸ்கோபர் அப்படின்றவரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிம்பிளாக சொல்லணும்னா, இவரோட பேரை சொன்னால் போதும், இவர் வாழ்ந்த காலகட்டங்களில் அமெரிக்கன் கவர்மெண்ட், போலீஸ், மிலிட்ரி, அப்புறம் கொலம்பியா அளவில் எல்லாருமே சரி, வெறும் இவரோட பேர் பாப்லோ எஸ்கோபர் அதை கேட்டால் நடுநடுங்கி போவாங்க. அப்படி அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் எல்லாருக்குமே பயங்கர ஒரு சிம்ம சொப்பனமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தவர் தான் பாப்லோ எஸ்கோபர். எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாமல் ஒரு சாதாரண ஃபேமிலியில் பிறந்த பாப்லோ எஸ்கோபர் தான் வளர வளர பல தவறான தொழில்கள் செஞ்சு அதிலிருந்து வந்த வருமானத்தில் உலகின் 7வது பணக்காரர் அப்படின்னு சொல்லி போப்ஸ் அப்படின்ற பத்திரிகை வெளியிட்ட அறிவிப்பில் இவரோட பேர் இருக்கு. அதுக்கு இவர் ஒரு பதில் கடிதம் கொடுத்துருக்காரு. நீங்கள் என்னோட சொத்து மதிப்பை ஒழுங்காக எண்ணியிருந்தா இந்த உலகத்தின் நம்பர் 1 பணக்காரனா நான் தான் இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி பாப்லோ எஸ்கோபர் அந்த பத்திரிகை நிறுவனத்துக்கே ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. யார் இந்த பாப்லோ எஸ்கோபர்? எதனால இவர் பேரை கேட்டால் அந்த அமெரிக்கன் கவர்மெண்ட்ல இப்படி பயப்படுது? அவரோட வாழ்க்கை பின்னணி தான் என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு எஸ்பிசி வாலாக்ஸ். பாப்லோ எஸ்கோபர் டிசம்பர் 1, 1949 அன்னைக்கு ஒரு கொலம்பியாவில் உள்ள ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தவர் தான் பாப்லோ எஸ்கோபர். இவர் கூட பிறந்தவங்க மொத்தம் 7 பேர். இவர் அதில் வீட்டில் 3வது பையன். இப்படி இருக்கிற பாப்லோ எஸ்கோபர் வீட்டில் ரொம்ப பெரிய பணக்காரங்களா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை. பாப்லோ எஸ்கோபர் வீட்டில் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே அவங்களுக்கு வழி இல்லாமல் தான் இருந்திருக்கு. அதனால சின்ன பையனாக இருக்கும்போதே பாப்லோ எஸ்கோபரை படிக்க அனுப்பாமல் கூலி தொழில் பண்ணுறதுக்காக அனுப்புகிறாங்க. அப்படி அனுப்பப்படுற பாப்லோ எஸ்கோபருக்கு சின்ன வயசுல நம்ம ஒரு பெரிய ஃபுட்பால் பிளேயர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்திருக்கு. இவர் நிறைய ஃபுட்பால் கிளப்லலாம் போய் ஜாயின் பண்ணி விளையாட ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் பாப்லோ எஸ்கோபரோட கம்யூனிட்டியை பார்த்தும் பாப்லோ எஸ்கோபரோட ஏழ்மையை பார்த்தும் பணக்காரங்களாக இருக்கிறவங்கலாம் தங்களோட பிள்ளைங்க கூட இவங்க விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லி புறக்கணிக்க ஆரம்பிச்சாங்க. அன்னையிலிருந்தே பாப்லோ எஸ்கோபருக்கு பணக்காரங்களை பார்த்து ஒரு ஈகோ வர ஆரம்பிச்சது. நம்ம ஆசைப்பட்டு விளையாட வந்திருக்கோம் ஃபுட்பால், ஆனால் அந்த ஃபுட்பாலுக்கு நம்ம திறமைக்கு மதிப்பு கொடுக்காம வெறும் பணத்துக்கு மட்டுமே மதிப்பு கொடுக்காங்க அப்படின்னு சொல்லி பாப்லோ எஸ்கோபர் பணக்கார வர்க்கத்தை பார்த்தே கோவத்தை வளர்க்க ஆரம்பிச்சாரு. இப்படி இருக்க எஸ்கோபர் வெறும் ஃபுட்பால் மட்டும் விளையாண்டா நம்ம வாழ்க்கை நாளைக்கு மாறாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பாப்லோ எஸ்கோபர் அடுத்த கட்ட வேலைக்கு போக ஆரம்பிக்காரு. இவர் போகிற இடத்துலலாம் வேலைக்கு இவன் ரொம்ப சின்ன பையனாக இருக்கான் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு வேலையுமே சரியாக கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு சேலரியும் எங்கேயுமே சரியாக வரல. அதனால அவங்க குடும்பமே ரொம்ப ஏழ்மையாக இருக்குது. பாப்லோ எஸ்கோபருக்கு அவரோட குடும்பம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு சொத்தாக இருக்கும் அவருக்கு. இதனால பாப்லோ எஸ்கோபர் தன்னோட 15 வயசுல என்ன முடிவு எடுக்காருன்னா, தான் எப்படி சம்பாதிச்சாலும் சரி பணத்தை நிறைய சம்பாதிச்சு நம்ம வீட்டில் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்ற முடிவில் பாப்லோ எஸ்கோபர் திருட ஆரம்பிக்கான். திருடி வழிப்பறி இந்த மாதிரி செயல்கள் செஞ்சு பணத்தை சம்பாதிச்சு சேர்க்க ஆரம்பிக்க பாப்லோ எஸ்கோபர். ஏன்னா இந்த கொலம்பியன் கவர்மெண்ட் அந்த நேரம் அவ்வளோ ஸ்டடியான கவர்மெண்ட் இல்லை. ப்ராப்பராக எல்லா மக்களும் வேலைக்கு போய் சம்பாதிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஸ்டடியில் கவர்மெண்ட் இல்லை. அந்த நேரம் இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருந்த இடத்துல வழிப்பறியும் கொள்ளையும் நடக்குது. இதை பார்த்த போலீஸும் எதுவும் செய்யலை. பாப்லோ எஸ்கோபரும் இதை பின்தொடர்ந்தே வழிப்பறி கொள்ளைன்னு அடிக்க ஆரம்பிக்கும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பணம் வந்தாலும் அந்த பணமும் பாப்லோ எஸ்கோபருக்கு பத்தலை. அந்த பணம் வருது, திடீர்னு போலீஸில் மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. அதுக்கடுத்து தான் பாப்லோ எஸ்கோபர் முடிவெடுக்கான். இதுக்கப்புறம் நம்ம சிகரெட், அதாவது புகைப்பிடிக்கிற சிகரெட் கொலம்பியாவிலேருந்து வேற ஒரு ஊருக்கு கடத்த ஆரம்பிக்கான். இப்படி கடத்த ஆரம்பிக்கும் போது பாப்லோ எஸ்கோபர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பணம் வருது. அதுக்கப்புறம் பாப்லோ எஸ்கோபர் வச்சுக்கான், நமக்கு இந்த தொழிலில் நல்ல பணம் வருது, நம்ம வாழ்நாள் லட்சியமாக ஒரு $1 மில்லியன் யோசிச்சு பார்த்துங்க. பாப்லோ எஸ்கோபர் அதாவது 10 லட்சம் அமெரிக்கன் டாலர் நம்ம சம்பாதிச்சுன்னு வாழ்க்கையில் எப்படியாவது அப்படின்றதான் பாப்லோ எஸ்கோபரோட மிகப்பெரிய ஆசையாக இருந்திருக்கு. லைஃப் டைம் கோலாகவே இதை பாப்லோ எஸ்கோபர் வச்சுருந்துருக்காரு. இப்படி பாப்லோ எஸ்கோபர் சிகரெட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊர் கிடத்தி விற்று இப்படி வர்ற பணத்தில் கொஞ்ச நாள் ரன் ஆகிட்டு இருந்திருக்கு. இப்படி அவர் போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ஊரை தாண்டி ட்ரக்ஸ் கொண்டு போயிருக்காங்க. அதாவது கொக்கைன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ட்ரக்ஸை அவங்க ஊர் வழியா இன்னொரு ஊருக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதை பார்த்த பாப்லோ எஸ்கோபர் கையில் ஒரு துப்பாக்கி எடுத்துட்டு அந்த வண்டி முன்னாடி போய் நின்று வண்டியை நிறுத்துறாரு. இப்படி நிறுத்தினதுக்கப்புறம் அவங்க கிட்ட மிரட்டுறாரு, நீங்கள் இந்த ரோட்டை தாண்டி போகணுன்னா எனக்கு டேக்ஸாக பணம் கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரக்ஸ் வச்சிருக்க வண்டியை ஓட்டிட்டு வந்துட்டு இருந்தவங்கள மிரட்டுறாரு. அதுவும் எங்க கன் எஜ்ஜில் வச்சு. இதை பார்த்து அவங்கெல்லாம் இது என்னடா தலைவலியா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்து ஒரு மிகப்பெரிய தொகையை பாப்லோ எஸ்கோபர்ட்ட கொடுத்துட்டு அன்னைக்கு அந்த வண்டியை அந்த இடத்துல இருந்து அவங்க மூவ் பண்ணி போறாங்க. இந்த இடத்துல இருந்தா பாப்லோ எஸ்கோபர் தன்னோட வாழ்க்கையை மாற்றணுன்ற மிகப்பெரிய ஒரு முடிவு எடுக்காரு. அப்படி பாப்லோ எஸ்கோபருக்கு அந்த ட்ரக் டிரைவர் கொடுத்த அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $1 மில்லியன்.
10 லட்சம் அமெரிக்கன் டாலரை அவர் சும்மா வண்டியை வழிமறைச்சி கன்னை வச்சு மிரட்டினதுக்காகவே கொடுத்துட்டு போயிருக்காரு. அப்படின்னா இந்த தொழிலை நம்ம பண்ண நமக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாப்லோ எஸ்கோபர் அன்னையிலிருந்து ட்ரக்ஸோட உலகத்துக்குள்ள தன்னோட காலடித்தனத்தை பதிக்க ஆரம்பிக்காரு. ஸோ பாப்லோ எஸ்கோபர் கொலம்பியால இருந்து ஒரு ஊர்ல இருந்து மற்ற ஊர்களுக்கு ட்ரக்ஸை தன்னோட கார்ல உள்ள டயருக்கு மேல ஒரு சின்ன கேப் இருக்கும், அந்த கேப்ல கொக்கைனை அடைச்சி அந்த கொக்கைனை அவங்க ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு மாத்தி விற்க ஆரம்பிக்காரு. இப்படி விற்க ஆரம்பிச்சோடனே பாப்லோ எஸ்கோபருக்கு மிகப்பெரிய லெவல்ல பணம் ரொட்டேஷன் ஆக ஆரம்பிக்கு. இதுக்கப்புறம் பாப்லோ எஸ்கோபர் இதை தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம பண்ண போறோம், இது மூலயமா நம்ம பல கோடி இந்த உலகத்துல யாரும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்ற முடிவு அவருக்கு 20 வயசுலேயே வருது. இப்படி வந்ததுக்கு அப்புறம் பாப்லோ எஸ்கோபர் தன்னோட பணம் சம்பாதிக்கிற வேட்டையை தொடர்ந்து நடத்த ஆரம்பிக்காரு. இப்படி ஊர்களில் கொஞ்சம் கொஞ்சமாக கொக்கைனை வித்துக்கிட்டு இருந்த பாப்லோ எஸ்கோபர் கொஞ்சம் கொஞ்சமாக அதை பக்கத்தில் உள்ள நாடுகளுக்கும் விற்க ஆரம்பிக்காரு. அதாவது அந்த கொலம்பியா அப்படின்ற நாட்டில் இருந்து கொக்கைன் வெளியே போகணும் அப்படின்னாலே அது பாப்லோ எஸ்கோபருக்கு தெரிஞ்சு தான் போகணும், பாப்லோ எஸ்கோபருக்கு அதில் ஒரு கமிஷன் இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி பாப்லோ எஸ்கோபர் ஒரு மிகப்பெரிய ரூல்ஸை போட்டு கொக்கைன் பிஸ்னஸ்க்கு கொலம்பியாவில் ஒரு மிகப்பெரிய ராஜாவாக ஆகிறாரு. கொலம்பியா விட்டு 1 கிராம் கொக்கைன் வெளியே போனாலும் சரி அது பாப்லோ எஸ்கோபரோட கொக்கைனா மட்டும்தான் இருக்கணும் அப்படின்றது பாப்லோ எஸ்கோபரோட மிகப்பெரிய ஒரு முடிவாக இருக்குது. இப்படி எஸ்கோபர் தொழிலுக்கு போலீஸோ கவர்மெண்டோ எந்த வகையிலும் பிரச்சனையை வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவர் சம்பாதிக்கிற பணத்தில் சுமார் 60% பணத்தை அவர் போலீஸுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் லஞ்சமாகவே கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவரோட தொழில் எக்காரணத்தை கொண்டு நிற்கக்கூடாது, நல்லபடியாக அந்த தொழில் ரன் ஆகணும் அப்படின்றதுக்காக பாப்லோ எஸ்கோபர் பணத்தை போலீஸுக்கும் சரி கவர்மெண்ட்டுக்கும் சரி வாரி அரைக்க ஆரம்பிக்காரு. பாப்லோ எஸ்கோபரோட தொழில் நாளுக்கு நாள் நல்ல வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சு இப்படி ஊரா விற்று நாடு நாடா விற்று இவர் மிகப்பெரிய ஒரு லட்சாதிபதி ஆகிறாரு. அப்படி பாப்லோ எஸ்கோபர் ஆனதுக்கப்புறம் இவர் முடிவெடுக்காரு, நம்ம வண்டிகள்லேயே நம்ம எத்தனை நாள் தான் இந்த மாதிரி டிராவல்ஸ் காரை மட்டுமே வச்சு எத்தனை நாள் தான் நம்ம ட்ரக் சப்ளை பண்ணுறது, இது பத்தாது அப்படின்னு சொல்லி கொக்கைன்ஸ் எல்லாத்தையும் ப்ரெக்னன்ட் லேடிஸ், அதாவது இப்போ இருப்பாங்க ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு ஒரு பாக்கெட்டாக வச்சு வாய்க்குள்ளே முழுங்கிக்கிடணும். எத்தனை பாக்கெட் முழுங்குறாங்களோ அத்தனை பாக்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு காசு. இந்த பாக்கெட்டை முழுங்கி இவங்க வேற ஒரு நாட்டுக்கு அந்த கொக்கைனை கொண்டு போகணும். அப்படி அவங்க அதிகமாக கொக்கைனை கொண்டு போய் வித்த நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான். அமெரிக்கா இவர் வாழ்ந்த அந்த 1970 காலகட்டத்தில் ஒரு நல்ல ஒரு மியூசிக்குக்கும் பாட்டுக்கும் வேல்யூ கொடுக்குற ஒரு நாடாக இருக்குது. அந்த பீரியட்ல தான் மைக்கேல் ஜாக்சன் வளர்ந்துட்டு இருக்காரு, டிஸ்கோவும் அமெரிக்காவில் நல்ல லெவலில் ரீச் ஆயிருக்கு. இப்படி இருக்கிற அமெரிக்காவில் உள்ள யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே போதைப் பொருளுக்கு அடிமையாகிறாங்க. அப்படி அமெரிக்காவில் யூஸ் பண்ணுற 100ல் சுமார் 80% கொக்கைன் பாப்லோ எஸ்கோபர் அமெரிக்காவில் இம்போர்ட் பண்ணுற அந்த கொக்கைனாக தான் இருக்குது. இதை பார்த்த அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்குமே என்ன பண்ணுறது, எப்படி இவங்க கொக்கைனை கடத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஒன்றுமே புரியாமல் தலையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு டிசைனாக அவர் கொக்கைன் கடத்த ஆரம்பிச்சார். இப்படி ஃப்ளைட்டில் போகிற பேசஞ்சர் மட்டுமே வச்சு நம்ம எத்தனை நாள் தான் கொக்கைனை கடத்துறது, கிலோ கணக்கில் தான் கடத்த முடியுது அப்படின்னு சொல்லி பாப்லோ எஸ்கோபர் தனக்குன்னு ஓனாக 3 ஜெட் வாங்குறாரு. அந்த 3 ஜெட்டை பயன்படுத்தி எந்த ஒரு ரேடார்லையும் சிக்காமல் அமெரிக்கா பக்கத்தில் உள்ள சின்ன சின்ன தீவுகளில் இறக்கி அந்த தீவுகளில் இருந்து போட் மூலியமாக கொக்கைனை அமெரிக்காக்குள்ள கொண்டு வராரு. இதனால கொக்கைன் அமெரிக்காக்குள்ள மிகப்பெரிய லெவலில் பரவ ஆரம்பிக்கு. கொலம்பியா கவர்மெண்ட்டும் இதை சரியா கண்டுக்கிட முடியல. ஏன்னா கொலம்பியன் கவர்மெண்ட்டும் எந்த ஒரு போலீஸ் அனுப்பலாம் அந்த போலீஸ்க்கு இவர் லஞ்சத்தை கொடுத்து மூடிடுறாரு. இப்படி ஒரு நாள் பாப்லோ எஸ்கோபரே அவர் ஒரு இடத்துல இருந்து கொக்கைனை அவர் ஊருக்கு கொண்டு போயிட்டு இருக்கும்போது, அதாவது கொக்கைன் பேஸ்டா இருக்கும், அதை பவுடர் ஆக்குறது எல்லாமே இவர் ஒரு லேபை கட்டி அந்த லேப்ல வச்சுதான் பவுடரா மாத்துறாரு. இப்படி அவர் ஒரு பெரிய ட்ரக்ல வந்துகிட்டு இருக்காரு. அப்படி அவர் வந்துகிட்டு இருக்கும் போது போலீஸ் வழிமறைக்காங்க ஒரு நாள் இந்த பாப்லோ எஸ்கோபரை. பாப்லோ போலீஸ் வழிமறைச்சு எந்த ஒரு பயமும் இல்லை அவருக்கு. இப்படி பாப்லோ வழிமறைச்ச அந்த போலீஸ் புக் எடுங்க, என்ன கொண்டு போறீங்க, ஓப்பன் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லி காட்டும் போது பாப்லோ எஸ்கோபர் போலீஸ்கிட்ட இறங்கி போய் நாங்கள் என்ன கொண்டு போறோம் அப்படின்னு சொல்லி வண்டியை திறந்து காட்டுறாரு. அது ஃபுல்லாவே கொக்கைன் பவுடரா தான் இருக்கு. இதை பார்த்த போலீஸ் எவ்வளவு தைரியம் தான் நீ எனக்கே இதெல்லாம் காட்டுவே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது அதுக்கு பாப்லோ சொல்றாரு, உனக்கு நான் யாருன்னு தெரியல, என்னோட பேர் தான் பாப்லோ எஸ்கோபர், நான் இந்த கொலம்பியா நாட்டை சேர்ந்தவன், என்ன நீ வழிமறைச்சிட்ட, உனக்கு 2 ஆப்ஷன் தான். ஒன்று, நான் கொடுக்குற பணத்தை எல்லாமே வாங்கிக்கிட்டு இதை நீ பார்த்தும் பார்க்காத மாதிரி விட்டுறணும், இல்லைனா என் துப்பாக்கியில் இருக்கிற புல்லட் உன்னோட தலைக்குள்ளே இருக்கும், 2ல் எது வேணும் நீயே சூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்காரருக்கு பாப்லோ ஓப்பனாக மிரட்டல் விடுறாரு. இதை கேட்ட போலீஸ் இதுக்கப்புறம் நம்ம இந்த ட்ரக்கை பிடிக்கக்கூடாதுன்ற முடிவில் அந்த ட்ரக்கை விடுறாங்க. அன்னைக்கு
இப்படி பாப்லோ எஸ்கோபரோட தொழில் நல்லபடியா போயிட்டு இருந்துச்சு. இதுக்கு நடுவில் நிறைய வாட்டி பாப்லோ எஸ்கோபர் போலீஸ் கிட்ட பேச்சுவார்த்தை, போலீஸ்க்கும் இவருக்கும் நடுவில் மிகப்பெரிய பிரச்சனை வந்துச்சு. அதாவது ஒவ்வொரு போலீஸ் மாறும் போதுமே பாப்லோ எஸ்கோபர்கிட்ட வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து அதுக்கடுத்து அவர் பேசி தீர்க்கும் போது தான் முடிச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் பாப்லோ எஸ்கோபர் முக்கியமா ஒரு இடத்துக்கு சரக்கு அனுப்பிக்கிட்டு இருக்காரு. அதாவது கொக்கைனை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்பிட்டு இருக்காரு. அப்படி அனுப்புறத ஒரு புது போலீஸ் வந்து பிடிச்சிடுறாங்க. எந்த இதுன்னு பார்த்தீங்கன்னா பாப்லோ எஸ்கோபர் கூட இருந்தவரே அந்த போலீஸ்க்கு வந்து துப்பு கொடுத்துட்டாரு. நாங்கள் இந்த வண்டியில் இப்படி ட்ரக்ஸை கடத்துறோம், நீங்கள் பிடிச்சிருங்க அப்படின்னு சொல்லின உடனே அதை கேட்டு போலீஸ் வந்து இந்த பாப்லோ எஸ்கோபரோட வண்டியை பிடிச்சி ஜெயிலுக்கு ஸ்டேஷன் கொண்டு போயிடுறாங்க. இப்படி ஸ்டேஷனுக்கு போனதுனால பாப்லோ எஸ்கோபர் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போறாரு. பாப்லோ எஸ்கோபர் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போனோடனே போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள எல்லாருமே மிகப்பெரிய அமைதி. எதுக்காக இவரே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அங்க உள்ள எல்லாருக்குமே இவர் தெரியுது. அங்க உள்ள சீனியர் ஆபீசர் சொல்றாரு, நாங்க இந்த ட்ரக்ஸை பிடிச்சிருக்கோம், எங்களால உங்களை விட முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பாப்லோ எஸ்கோபர், என் ட்ரக்ஸை நீ பிடிச்சதே மிகப்பெரிய தப்புன்னு சொல்லி போலீஸுக்கும் பாப்லோ எஸ்கோபருக்கு நடுவில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உண்டாகுது. இதனால பாப்லோ எஸ்கோபர் அன்னைக்கு கைது செய்யப்படுறாரு ஒரு நேர்மையான போலீஸால. அப்படி கைது செய்யப்பட்ட பாப்லோ எஸ்கோபரோட போட்டோ தான் இது. இன்னைக்கு வரைக்குமே நீங்க பாப்லோ எஸ்கோபர் அப்படின்னு சொல்லி குரோம்ல டைப் பண்ணா இந்த ஒரு போட்டோ தான் மெயினா உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் அவரோட உண்மையான போட்டோ. இதுக்கப்புறம் அவர் எந்த ஒரு நேரத்திலையுமே போலீஸ் ஸ்டேஷனும் போனதில்லை, அவர் மேல யாருமே கேஸும் போட்டதில்லை. இப்படி எடுக்கப்பட்ட இந்த போட்டோல கூட பாப்லோ எஸ்கோபர் சிரிச்சுக்கிட்டு தான் இருந்திருக்காரு. இதை பார்த்து அந்த போலீஸ் ஸ்டேஷனு திருச்சியில உறைஞ்சு போயிடுச்சு. இப்படி இந்த இவ்வளவு பெரிய கேஸ் போட்டுட்டோம், கேஸ்ல பாப்லோ எஸ்கோபர் ஜெயிலுக்கு போயிருவாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைக்கும் போது பாப்லோ எஸ்கோபர் கோர்ட்ல அங்க ஒரு பெரிய தொகையை ஃபைனா கட்டி கோர்ட்ல இருந்து வெளியே வராரு. அன்னைக்கு தான் தெரிஞ்சது பாப்லோ எஸ்கோபர் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி பணத்தை வச்சோ அவரோட துப்பாக்கியை வச்சோ முடிச்சிருவாரு, அந்த பிரச்சனையை தீர்த்து கட்டிடுவாரு அப்படின்றது மக்களும் சரி போலீஸும் சரி புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கொலம்பியன் கவர்மெண்ட் எக்காரணத்தை கூட நம்ம இந்த பாப்லோ எஸ்கோபரோட பிரச்சனைக்குள்ள போகக்கூடாது அப்படின்னு சொல்லி பாப்லோ எஸ்கோபரை விடுதலை செஞ்சிடறாங்க. பாப்லோ எஸ்கோபரை கண்டுக்கிடாமே விட்டுறாங்க. இதுக்கப்புறம் பாப்லோ எஸ்கோபர் கோர்ட்ல இருந்து வெளியே வந்தோடனே செய்யற வேலை தன்னோட ஆள் துப்பு கொடுத்துருக்கா போலீஸ்க்கு. அதனாலதான் அந்த போலீஸ் நம்மளோட சரக்கு பிடிச்சிருக்கு. அது யாருன்னு கண்டுபிடிச்சு அவனோட நெத்திலேயே ஷூட் பண்ணி அவனை சாகடிக்கிறாரு. இதை பார்த்த பாப்லோ எஸ்கோபர் கூட இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பயம் வருது, நம்ம எக்காரணத்தை கொண்டு இவரை மீறி போகக்கூடாது, அப்படி மீறி போனா நமக்கும் இறப்பு தான் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் பாப்லோ எஸ்கோபர் வளர்ச்சி மிகப்பெரிய லெவலில் இருக்கு. அவரை பார்த்து எல்லாருமே நடுங்க ஆரம்பிக்கிறாங்க. அவரை பார்த்து அவர் வீட்லையும் சரி அவர் ஒர்க் பண்ற இடத்துலையும் சரி அவரோட லேபர்ஸும் சரி எல்லாருமே பாப்லோ எஸ்கோபர் அவர்கிட்ட கரெக்டா இருக்கணும் அப்படின்றத அவங்களோட தாரக மந்திரமாவே வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி பாப்லோ எஸ்கோபர் போயிட்டு இருக்கும் போது அமெரிக்கால இருந்து அவருக்கு எல்லாமே பணம் கெட்டுக்களாவே வர ஆரம்பிக்கு. இவர் எப்படி கொக்கைன் அனுப்புறாவோ அதே மெத்தடை பயன்படுத்தி அமெரிக்கால அவருக்கு வர வேண்டிய பணத்தை எல்லாமே அங்கிருந்து கொண்டு வந்து கொலம்பியால சேர்க்க ஆரம்பிக்காரு. இதனால அமெரிக்கால உள்ள அதிகப்படியான பணம் காணாமையே போயிட்டு இருக்கு. அமெரிக்காவில் உள்ள பணம் அமெரிக்காவில் இருந்தால் தான் அமெரிக்கா வளர்ச்சி அடையும். ஆனால் எல்லாருமே இந்த ட்ரக்ஸ் அந்த மாதிரி இதை பயன்படுத்துறதுனால அது வந்து கேஷாக மாறுது, அமெரிக்கன் டாலர்ஸாவே அப்படி கொலம்பியா கிட்ட இருக்கிற பாப்லோ கிட்ட வந்து சேருது. இப்படி பாப்லோ கிட்ட வர்ற பணத்தை அவர் கிட்டுறதுக்கு மட்டுமே சுமார் $2500 ஒரு நாளைக்கு ரப்பர் பேண்ட் மட்டுமே வாங்குறாரு. அப்போ யோசிச்சு பாருங்க, ரப்பர் பேண்ட் மட்டுமே இந்திய மதிப்புக்கு அந்த காலத்துல $1,80,000 அவர் ரப்பர் பேண்ட் மட்டுமே வாங்கி அவரோட பணத்தெல்லாம் கட்ட ஆரம்பிக்காரு. இப்படி கெட்டுற பாப்லோவுக்கு அவரோட பணத்தை எல்லாமே அவரோட வீட்டில் வச்சுக்கிட முடியுமானா இல்லை. அவரோட பணத்தை எல்லாமே அவர் பத்திரமா வச்சுக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணியோ அவர் அந்த பணத்தை வீட்லேயோ எங்கேயும் வைக்க முடியலன்னு சொல்லி அவர் மிகப்பெரிய லெவலில் ஒரு லேண்டை வாங்கி அந்த லேண்டுகளுக்கு அடியில தான் பணத்தை எல்லாம் பதுக்கி வைக்க ஆரம்பிக்கார் பாப்லோ. இப்படி பதுக்கி வைக்கிற இடத்துக்கு ஒரு சின்னதா ஒரு 3-4 செக்யூரிட்டி தான். அந்த இடத்துல தான் பணம் இருக்குன்னு தெரிஞ்சாலும் அந்த ஊர் மக்கள் அந்த பணத்தை தோண்டி எடுக்கிறதுக்கு யாருமே முன் வரல. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அது பாப்லோவோட பணம். இந்த பணத்தை நம்ம தொட்டோம்னா கண்டிப்பா பாப்லோ நம்மளை சும்மா விட மாட்டாரு. ஸோ அந்த பணங்கள் எல்லாமே ஒரு புதையல் மாதிரி மண்ணுக்கடியில் புதைக்கப்படுது. பாப்லோ எஸ்கோபர் நாளுக்கு நாள் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அடைகிறாரு. இவரோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னா, மைக்கேல் ஜாக்சன் அன்னைக்கு டாப் 10 டான்ஸரா, இன்னைக்கு வரைக்கும் உலகத்தில் டாப் 10 டான்ஸரா இருக்கு மைக்கேல் ஜாக்சன் தான். அந்த மைக்கேல் ஜாக்சனை வந்து பாப்லோக்கு ரொம்பவும் பிடிக்கும். அவர் கொலம்பியாவில் வச்சு அவரோட பாட்டுக்கு ஒரு ஷாட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. அப்படி அவர் ஷூட் பண்ணணும்னு நினைக்கும் போது அவருக்கு வந்து ஒரு பயம் தான். அந்த ப்ரொடக்ஷன் எல்லாருக்குமே ரொம்ப பயமா இருக்கு. எப்படிடா நம்ம போய் கொலம்பியால ஷூட் பண்றது, அங்க உள்ள எல்லாருமே துப்பாக்கி வச்சுட்டு இருப்பாங்க, அங்க நமக்கு ஆபத்து, நம்ம உயிருக்கே ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லி அங்க ப்ரொடக்ஷன் டீம் எல்லாமே சொல்லும் போது அந்த ப்ரொடக்ஷன் டீமுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த போனை பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா பாப்லோ எஸ்கோபர்.
இவர் அந்த ப்ரொடக்ஷன் டீம்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் கொலம்பியாவுக்கு வாங்க, உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் நான் தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரக் லார்டு மாஃபியா அவர் சொல்கிறாரு. அதுவும் எந்த இதுனா ஒரு டேஞ்சரஸான ஏரியா, அந்த ஏரியாவில் வச்சு ஷூட் பண்ணவே முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த இடத்துல மக்கள் எல்லாமே அங்கேயும் பசி பட்னியோடு தான் இருக்காங்க. அவங்க எல்லார் கையிலையும் கன் இருக்குது, வழிப்பறி எல்லாருமே பண்ணக்கூடிய லெவலில் தான் இருக்காங்க அந்த ஊரே. ஆனால் அந்த ஊரில் உள்ள யாருமே அந்த ப்ரொடக்ஷன் குரூவும் சரி, அவங்களோட மெட்டீரியல்ஸும் சரி, எதையுமே திருடலை, அவங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் பண்ணல. உண்மையை சொல்லணும்னா அந்த நேரத்தில் அவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. மைக்கேல் ஜாக்சனோட ஷூட்டிங் நடக்குது. இது எல்லாம் யாராலன்னு பார்த்தீங்கன்னா பாப்லோ எஸ்கோபர் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒருத்தர் மேலே இருக்கிற பயத்தாலையும் மரியாதையாலையும் கொலம்பியன் மக்கள் அன்னைக்கு அந்த ஷூட்டிங்கை மிகப்பெரிய லெவலில் அதாவது மைக்கேல் ஜாக்சன்ல உள்ள க்ரூல உள்ளவங்களே என்ன சொல்றாங்கன்னா, இது வரைக்கும் நாங்கள் நிறைய ஊர்களுக்கு போயிருக்கோம் ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு, ஆனால் எந்த ஊர்லேயும் நாங்கள் இவ்வளோ பாதுகாப்பாக உணர்ந்ததே இல்லை. நாங்கள் ஷூட்டிங் பண்ணிட்டு அன்னைக்கு அந்த கேமராவே அந்த இடத்துல வச்சுட்டு போனாலும் சரி, ஒரு பணக்கட்டுகள்லாம் அந்த இடத்துல வச்சுட்டு போனாலும் சரி, அடுத்த நாள் நாங்கள் வந்து அங்கே எடுக்கிற வரைக்கும் அது எல்லாமே அங்கே அப்படியே தான் இருக்கு. யாருமே எங்ககிட்ட இருந்து எதையுமே தெரியல, எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அப்படின்றதான் அந்த ப்ரொடக்ஷன் க்ரூல எல்லாருமே சொல்றாங்க. இப்படிப்பட்டவர் தான் பாப்லோ எஸ்கோபர். இப்படி நாட்கள் போக போக அமெரிக்கால இருந்து சுமார் $60 மில்லியன் ஒரு நாளைக்கு பாப்லோவோட அக்கௌண்ட்டுக்கு வந்து சேருது. அக்கௌண்ட்னா இவர் எந்த ஒரு பேங்க்லையும் வைக்கல, அவர் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருந்தாருன்னா அந்த பேங்காலேயே அதை தாங்க முடியாது. அதனால அந்த பணக்கட்டுகள் எல்லாத்தையுமே அப்படி பணமாக்கி அவர் பண்டலாக்கி சேவ் பண்ணிட்டே இருக்காரு. அமெரிக்காவோட பொருளாதாரமே மாறுது. இப்படி அந்த பணம்லாம் எங்கே போகுது அப்படின்னு அவங்க தேடும் போது தான் கொலம்பியாவில் இருக்கிற ஒரே ஒரு நபர்கிட்ட தான் அவங்க சேர்க்கிற மொத்த பணமும் போகுது அப்படின்றத அமெரிக்கன் கவர்மெண்ட் தெரிஞ்சுக்கிடுது. இதனால அது கொலம்பியன் கவர்மெண்ட் கிட்ட முறையிடுது, இந்த விஷயத்தை நீங்கள் தடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி. கொலம்பியன் கவர்மெண்ட்டும் நாங்கள் எங்களால் முடிஞ்ச எல்லாத்தையுமே முயற்சி பண்ணுறோம், ஆனால் அதை விற்கிறது வந்து பாப்லோ எஸ்கோபர் அப்படின்றவன், அவனை எங்களால் நெருங்கி பிடிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி அமெரிக்காட்ட சொல்லுது. கொலம்பியன் கவர்மெண்ட்டும் எதுவுமே செய்யாமல் பாப்லோவோட தொழில் நல்லபடியாக வளர்ந்து போயிட்டு இருக்கு. இப்படி அவரோட தொழில் வளர்ச்சி அடைய தான் ஒரு பாப்லோ எஸ்கோபர் அந்த ஊரில் உள்ள மக்களையுமே நல்லபடியாக பார்த்துக்க ஆரம்பிக்காரு. ஏழ்மையாக இருக்கிற மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்லி ரொம்ப கூற மாதிரி இருக்கிற வீடெல்லாம் இடிச்சு நல்ல ஒரு பில்டிங்கை கட்டி இதில் தான் என் மக்கள் வாழணும் அப்படின்னு சொல்லி அந்த மக்களுக்கு நல்ல ஒரு வீடையுமே பாப்லோ ஏற்பாடு பண்ணி கொடுக்காரு. இதை பார்த்த மக்களும் பாப்லோ மேலே மிகப்பெரிய மரியாதை வைக்காங்க. அந்த ஊரில் உள்ள ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கு எல்லாத்துக்குமே மிகப்பெரிய லெவலில், அதாவது சுமார் 200க்கும் மேற்பட்ட ஃபுட்பால் கிரவுண்ட்ஸ் வந்து பாப்லோ எஸ்கோபர் தன்னோட சொந்த செலவில் கட்டி கொடுத்துருக்காரு அப்படின்றது இன்னைக்கு வரைக்குமே அதிசயமா இருக்கு. இப்படி பாப்லோ எஸ்கோபர் போயிட்டு இருக்கும்போது சுமார் கொலம்பியாவில் மட்டுமே அவருக்கு 800 மாளிகை வீடுகள் இருந்திருக்கு. சாதாரண வீடு இல்லை, பாப்லோ எஸ்கோபர் வாழ்ற அந்த வீட்டில் வந்து சுமார் 100க்கும் மேற்பட்ட அறைகள், அப்புறம் ஸ்விம்மிங் பூல், ஹெலிகாப்டர், 10 காரு அப்படின்னு சொல்லி எல்லாமே ஒரு மில்லியனர் வீட்டில் என்ன இருக்கணுமோ அப்படி அவருடைய 800 வீடுகள்லையுமே பாப்லோ எஸ்கோபர் வச்சு ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தார் பாப்லோ எஸ்கோபர். இப்படி இருக்க பாப்லோ எஸ்கோபருக்கு தன்னோட வாழ்க்கையில தான் இந்த கொலம்பியா மக்களுக்கு பெரிய லெவலில் ஒன்று செய்யணும்னு ஆசை வருது. மேலும் அவர் அரசியல்வாதி ஆகணும் அப்படின்ற முடிவும் எடுக்காரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, என்னைக்குனாலும் ஒரு கிரிமினலாக இருந்தால் போலீஸ் வந்து நம்மளை அரெஸ்ட் பண்ணும். ஏற்கனவே நம்மளை ஒரு வாட்டி போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்கு. இதே நம்ம ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் எந்த போலீஸும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி பாப்லோ எஸ்கோபர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. அதனால அரசியலில் தன்னோட மிகப்பெரிய பயணத்தை தொடங்குறாரு பாப்லோ எஸ்கோபர். ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி ஆகணுன்ற முடிவு எடுக்காரு. இதனால கவர்மெண்ட் பேசி அங்கே அன்னைக்கு ஆண்டுகிட்டு இருந்த அந்த அரசியல் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு தொகையை கொடுத்து அவர் அரசியலில் சேர முடிவெடுக்கிறாரு. அதனால அந்த கவர்மெண்ட்டும் அவங்களுக்கு வந்து ஒரு சஜஷன் கொடுக்காங்க பாப்லோவுக்கு. என்னன்னா, நீங்க டைரக்டா எலெக்ஷன்ல நிக்காதீங்க, அதனால பின்னாடி பிரச்சனைகள் வரும், நீங்க ஒரு கேண்டிடேட் நிப்பாட்டி அவர் மூலியமா நீங்க அரசியலுக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்ட பாப்லோவுக்கும் அதான் சரின்னு படுது. நம்ம எலெக்ஷன்ல நின்னோம்னா மக்கள் திடீர்னு ஓட்டு போடாம போயிட்டா அது தப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் இன்னொருத்தர் எலெக்ஷன்ல நிப்பாட்டி அதற்கு பாப்லோ அவரோட முழு ஆதரவையும் கொடுக்காரு. பாப்லோவே ஆதரவு கொடுக்காரு அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் எல்லாமே பொதுமக்கள் எல்லாருமே பாப்லோ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கடவுளாகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாப்லோ எஸ்கோபர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும், அவர் நமக்கு நல்லது செய்வார் அப்படின்னு சொல்கிற நம்பிக்கையில் பாப்லோ எஸ்கோபர் யாருக்கு சொன்னாங்களோ அவங்களுக்கு அன்னைக்கு கொலம்பியாவில் உள்ள மொத்த மக்களுமே ஓட்டு போட்டு அவரை மிகப்பெரிய லெவலில் ஒரு வெற்றி அடைய வைக்காங்க. இப்படி ஜெயிச்ச அவர் வெறும் சில நாட்கள்லேயே தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணி இதை வந்து பாப்லோவுக்கு நான் கொடுக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் பாப்லோவுக்கு அவரோட பதவியை கொடுத்துட்டு போகிறாரு.
பாப்லோக்கு அப்புறம் பாப்லோ மினிஸ்டர் ஆகி முதல் தடவையாக சட்டமன்றத்துக்குள்ளே காலடி எடுத்து வைக்காரு. இப்படி அவர் பாப்லோ போக போக அங்கே சட்டமன்றத்தில் உள்ள எல்லாருக்குமே சலசலப்பு ஏற்படுது. பாப்லோ எஸ்கோபர் சின்ன பையனாக இருந்தால் எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லை, நேற்று தான் அரசியலுக்கு வந்தால் இன்றைக்கி ஒரு பெரிய மினிஸ்டர் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள அரசியல்வாதிகளுக்கெல்லாம் பாப்லோ மேலே மிகப்பெரிய ஒரு கோபம் உண்டாகுது. இந்த கோபத்தினால அவர் அன்னைக்கு அந்த பார்லிமெண்ட் சீட்டில் உட்காரும் போதே அங்கே உள்ள ஒரு மினிஸ்டர் எந்திரிச்சு, இந்த மாதிரி ஒரு ட்ரக் டீலர் இந்த அரசியலில் இருந்தானா இந்த நாடே உருப்படாமல் போயிரும் அப்படின்னு சொல்லி பாப்லோவை பார்த்து நேருக்கு நேர் அவர் சொல்கிறாரு. இதை பார்க்குற பாப்லோவுக்கு ரொம்பவும் கோபம் வருது. ஏன்னா பாப்லோவுக்கு அதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் பாப்லோ எஸ்கோபர் அந்த பார்லிமெண்ட்டுக்கு உள்ளே போகணும் அப்படின்னும் போது எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, டை இருந்தால் தான் நீங்கள் உள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்லி பாப்லோவை பார்த்து சொன்னாங்க. இதனால பாப்லோ டை வேணும் அப்படின்னு கேட்ட உடனே அங்கே போட்டுக்கிட்டு இருந்த எல்லாருமே பாப்லோக்கு அவங்களோட டையை எடுத்து கொடுக்காங்க. பார்த்த பாப்லோக்கு போதை உச்சியில் இருந்தார். அதாவது இவர் இப்படி நம்ம மேலே மரியாதை வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு சந்தோஷமான மூடில் அவர் போய் பார்லிமெண்ட்ல இருக்கும்போது பார்லிமெண்ட்ல ஒருத்தர் எந்திரிச்சு, நீ ட்ரக் லார்ட், நீ இனிமே இந்த மாதிரி ஒரு பார்லிமெண்ட் இருக்கக்கூடாதுன்னு சொன்னது பாப்லோக்கு உச்சக்கட்ட கோபத்தை உண்டாக்குது. அப்படி ஒருத்தர் சொன்னது மட்டும் இல்லாமல் சுற்றி இருந்த எல்லாருமே அதே இதை சொல்ல ஆரம்பிக்காங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் பாப்லோவால் அந்த இடத்துல இருக்க முடியல. அவர் சொன்னவனை மட்டும் பார்த்துட்டு பாப்லோ அன்னைக்கு அந்த பார்லிமெண்ட் விட்டு வெளியே வராரு. வெளியே வந்ததுக்கு அப்புறம் பாப்லோ மேல மிக பெரிய லெவல்ல கேஸ்கள் பல இது போடப்படுது. ஏன்னா அவர் அரசியலில் உள்ள எல்லாரையுமே பகிச்சு வெளியே வந்திருக்காரு. இந்த அரசியலில் இவர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த அரசியல்வாதிகள் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, பாப்லோ மேல இல்லாத ஒரு கேஸ், அதாவது ரேப் கேஸ், கடத்தல் கேஸ், எல்லா கேஸையுமே பாப்லோ மேல போட்டு அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். அதாவது பாப்லோவை ஜெயிலில் பிடிச்சி போட்டுறணும். இனிமே கொலம்பியாவில் பாப்லோவோட பிரச்சனை இருக்கும், பாப்லோவோட தலையீடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த அரசியல்வாதிகளை முடிவெடுத்து பாப்லோ மேலே கேஸ் போட்டு பாப்லோ உள்ள தள்ள முயற்சி பண்ணுறாங்க. இப்படி இருக்கும்போது பாப்லோ சில நாட்கள் அமைதியாக இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு நாள் அவர் எதிர்த்த அந்த மினிஸ்டரை பாப்லோ சுட்டு கொலை பண்ணுறாரு. இதை பார்த்ததுக்கப்புறம் கவர்மெண்ட் அப்படி சைலண்ட் ஆயிடுச்சு. இத்தனை நாளாக அவர் அவங்களுக்குள்ள தான் சண்டை போட்டாங்க. அதாவது இத்தனை நாளாகவுமே பாப்லோ எஸ்கோபருக்குள்ள பிரச்சனை நடக்கும். பாப்லோ எஸ்கோபர் கொள்றது யாருன்னு பார்த்தாங்கன்னா, அவர் காசு கொடுக்காதவர், அவர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துறவர், அந்த மாதிரி ஒரு மாஃபியா திருடர்களை மட்டும்தான் பாப்லோ இது வரைக்கும் கொண்டுகிட்டு வந்தார். ஆனால் இப்போ அரசியல்வாதியை சுட ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் இவரை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் மீண்டும் பாப்லோ மேலே மிகப்பெரிய லெவலில் கேஸ் போட ஆரம்பிக்காங்க. இதுக்கப்புறம் பாப்லோ நம்ம இனிமே சும்மா இருந்த வேலைக்காகாது அப்படின்னு சொல்லி பாப்லோ முடிவெடுத்து அவரோட வேலையை ஆரம்பிக்காரு. பாப்லோ என்ன செய்யறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தீர்ப்பு சொல்றதுக்காக ஜட்ஜி இருக்கட்டும், அவங்கள சர்ச் பண்றதுக்காக வர்ற போலீஸா இருக்கட்டும், அவங்க மேல கேஸ் போட்ட அரசியல்வாதியா இருக்கட்டும், எல்லாரையுமே ஒரே நேரத்தில் பாப்லோ கொலை பண்ண ஆரம்பிக்காரு. இப்படி தொடர்ந்து கொலைகள் நடக்க நடக்க பாப்லோவை பார்த்து அரசியல்வாதி எல்லாருக்குமே பயம் வருது. எல்லாருமே பின்வாங்குறாங்க. கொலம்பியன் கவர்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்க ஆரம்பிக்கு. இன்ஃபேக்ட் என்ன சொல்லணும்னா, பாப்லோவோட கேஸ் ஹியரிங்க்கு வரும்போது அந்த இடத்துக்கு வர்ற ஜட்ஜாக இருக்கட்டும், லாயராக இருக்கட்டும், எல்லாருமே முகத்தில் ஒரு மாஸ்கை போட்டுட்டு வந்து தான் கேஸில் பாப்லோவோட கேஸுக்கே தீர்ப்பு கொடுக்குறதா இருக்கட்டும், வாதாடுறதா இருக்கட்டும், எல்லாமே நடந்திருக்கு. இவங்க அப்படி என்ன பண்ணாலும் சரி, பாப்லோ அவங்க எல்லாரையுமே கொலை பண்ணுறாரு. பாம்பை வச்சோ துப்பாக்கியால் சுட்டோ கொலை பண்ணுறாரு. இப்படி நாட்கள் போக போக கடைசியில் பாப்லோ அந்த நாட்டு பிரசிடென்ட்டையே போட்டு தள்ளுறாரு. அந்த நாட்டு பிரசிடென்ட்டையே கொலை பண்றாரு. பாப்லோவை பார்த்து பயந்து நடுங்க ஆரம்பிச்சு எந்த ஒரு செயலுமே பண்ணாம இருந்துச்சு. இதுக்கு அடுத்த பாப்லோவை எதிர்த்து இன்னொருத்தர் அதே கட்சியில இருந்து பிரசிடென்ட் ஆகிறாரு. அப்படி அவர் பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் முதல் ரூல்ஸ் போடுறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்படி நாளுக்கு நாள் பாப்லோட தொந்தரவு அதிகமாகிறதுனால பிரசிடென்ட் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, கொலம்பியால இருந்து அரெஸ்ட் பண்ணப்படுற ட்ரக் டீலர்ஸோ ட்ரக் மாஃபியாவோ இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி அந்த நாட்டிலேயே வச்சுக்கோங்க. அதை கொலம்பியால இருந்து ட்ரக்ஸ் ஸ்மகிள் பண்ணி வெளிநாட்டுக்கு கொண்டு போறாங்க. அப்படி கொண்டு போறவங்கள வெளிநாட்டில் பிடிச்சா வெளிநாட்டிலே வச்சுக்கோங்க, இங்கே கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ரூல்ஸ் போடுது. இப்படி ரூல்ஸ் போட்டதுனால அமெரிக்கா அவங்க பிடிக்கிற கொலம்பியன் ட்ரக் டீலர்ஸ் எல்லாரையுமே அங்கேயே வச்சுக்கிட ஆரம்பிக்காங்க. இதனால அவங்க கடத்துறதுக்கே எல்லாரும் பயப்பட ஆரம்பிக்காங்க. பாப்லோ சொல்லி நம்ம கொண்டு போறோம், கொலம்பியாக்குள்ள வந்துட்டாருன்னா எப்படினாலும் பாப்லோ அவரை வெளியெடுத்து காப்பாற்றிடுறாரு. அதனாலதான் கொலம்பியாவில் உள்ள தீவிரவாதிகளா இருக்கட்டும், குற்றவாளிகளா இருக்கட்டும், எல்லாருமே பாப்லோக்கு முழு ஆதரவா இருந்தாங்க. ஆனா இப்போ அந்த நாட்டில் பிடிச்ச அந்த நாட்டிலே வச்சுக்கிறதுனால பாப்லோவால எதுவுமே பண்ண முடியல. இதனால பாப்லோ அந்த பிரசிடென்ட்டுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. நீங்க இந்த சட்டத்தை பின்வாங்க, சட்டத்தை திருப்பி எடுத்துக்கங்க,
நான் வந்து உங்களுக்கு வந்து இனிமே எந்த ஒரு அரசியல்வாதியும் கொலை பண்ண போறது இல்லை அப்படின்னு சொல்லி பாப்லோ ஒரு லெட்டர் எழுதுறாரு. ஆனா இந்த லெட்டரை அந்த பிரசிடென்ட் கண்டுக்கிடவே இல்லை. அடுத்த நாள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்துல அந்த பிரசிடென்ட் போய் பேச போன இடத்துல பாப்லோவோட ஆட்களை வச்சு பாப்லோ அந்த பிரசிடென்ட்டையே கொலை பண்றாரு. இப்படி பிரசிடென்ட்டை கொலை பண்ணதுக்கு அப்புறம் நாடே பத்தி எரிய ஆரம்பிக்கு. பாப்லோ அடக்க யாருமே இல்லையா நினைக்கும் போது இந்த பிரசிடென்ட் இருந்த இடத்துக்கு இன்னொருத்தர் வந்து சேர்றாரு. அவரு பாப்லோவை பார்த்து மிகப்பெரிய லெவல்ல பயப்படுறாரு. இருந்தாலும் அவரு அந்த சட்டத்தை பின் எடுத்தாரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்ல, அவரும் அதே சட்டத்தை போட்டு பாப்லோவை மேலும் கோவத்துக்கு உள்ளாக்குறாரு. இப்படி பாப்லோ கொஞ்சம் கொஞ்சமா கோவத்துக்குள்ளானதுக்கு அப்புறம் கவர்மெண்ட்டும் நம்மளோட பேச்சை கேட்கலன்னு பாப்லோ தலைமறைவா வாழ வேண்டிய நேரத்துக்கு உட்படுறாரு. இப்படி பாப்லோ தலைமறைவா வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது கொலம்பியன் கவர்மெண்ட் இதுக்கப்புறம் பாப்லோவை நம்மளால மட்டுமே பிடிக்க முடியாது, இதனால பெரிய பாதிப்படைகிறது. பாப்லோ நடத்துற அந்த ட்ரக் பிசினஸால பெரிய லெவல்ல பாதிக்கப்படுறது யாருன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா தான். ஸோ அமெரிக்காவோட ஹெல்ப் கேட்காங்க. அமெரிக்கா அவங்களோட மிலிட்ரி போலீஸ் எல்லாத்தையுமே கொலம்பியால கொண்டு வந்து இறக்குறாங்க. கொலம்பியன் கவர்மெண்ட்டுக்கு ஈக்குவலா அமெரிக்கன் கவர்மெண்ட் போலீஸ் வச்சு பாப்லோவை சர்ச் பண்ணி தேட ஆரம்பிக்காங்க. இப்படி தேட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாப்லோவை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நெருங்க அவங்களோட ஆட்கள் எல்லாரையுமே போலீஸ் சுட்டு கொல்ல ஆரம்பிக்காங்க. இப்படி கொல்ல பாப்லோ கிட்ட வேலை செய்யறவங்க எல்லாருக்குமே பாப்லோவை பார்த்து மட்டும் இல்லாம கவர்மெண்ட்டை பார்த்து பயம் வர ஆரம்பிக்குது. இதனால பாப்லோ ஒரு மிகப்பெரிய முடிவு எடுக்கிறாரு. அவர் மட்டும் இல்லாம அவர்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லார் கையிலையுமே ஒரு அட்வான்ஸான துப்பாக்கி கொடுத்து அந்த துப்பாக்கி சுடுறதுக்கு ட்ரைனிங்கும் கொடுக்காரு பாப்லோ. அவர் அப்படி உருவாக்கி அந்த ட்ரைனிங்கை கொடுத்து பாப்லோ அவங்களுக்கு ஆப்போசிட்டா வர்ற எந்த போலீஸா இருந்தாலும் சரி இப்படி ட்ரக்ஸை தடுக்கணும்னு நினைச்சு எந்த ஒரு போலீஸ் கொலம்பியனுக்குள்ள வந்தாலும் சரி அந்த போலீஸ் எல்லாருமே பாப்லோ சுட்டு கொல்றதுக்கு அனுமதி கொடுக்குறாரு. இதனால பாப்லோவோட பேச்சை கேட்டு சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே துப்பாக்கி எடுத்து தன்னை எதிர்த்து வர்ற எல்லா போலீஸையும் பார்க்குற இடத்துல எல்லாத்துலயுமே சுட்டு கொல்ல ஆரம்பிக்காங்க. ஒரு நாளைக்கு சுமார் 100 போலீஸ் கிட்ட அந்த ஊர் மக்கள் சுட்டு கொல்றாங்க. இப்படி பாப்லோவ போலீஸ் சுடுறதும் பாப்லோவோட ஆட்கள் போலீஸை சுடுறதுமா சொல்லி நாடே மிகப்பெரிய ஒரு கலவரத்துக்கு உண்டாகி ஒரு போர் நடந்துகிட்டு இருக்க அந்த கொலம்பியாக்குள்ள பாப்லோ எஸ்கோபர் அப்படின்ற ஒருத்தரை பிடிக்கிறதுக்காக. இப்படி அந்த கவர்மெண்ட் நடத்தின போர்ல அவங்க ஜெயிச்சாங்களா இல்லையா, இதுக்கு அடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். ஏன்னா பாப்லோ எஸ்கோபர் ஆரம்பிச்சிருக்க அந்த போர்ல மிகப்பெரிய லெவல்ல உயிர் சேதங்கள் ஏற்படும், மிகப்பெரிய லெவல்ல மாற்றங்கள் உருவாகும். ஸோ வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோல மிச்ச கதையை சொல்றேன். தேங்க்யூ, பாய்.